ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ சார்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி ரெட் அண்ட் க்ரீனில் உங்களுக்கு ஒரு வளைவு அப் அண்ட் டவுன்லேயே போயிட்டுருக்கும். சரிங்களா, இது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இது படிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு கூட சில சமயத்தில் நமக்கு தோணும். சரிங்களா, ஆனால் இது எல்லாமே ரொம்ப எளிது தான், என்னைக்கு நம்ம அதை கற்றுக்கிறோமோ அது வரைக்கும். சரிங்களா, அதனால் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாப்பனீஸ். இது பெருவாரியாக நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா, அதனால் நிறைய டைப்ஸ் இருக்குது. சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 அப்படியே சார்ட் உங்களுக்கு லைனாக வந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சார்ட்ஸ் போயிட்டே தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க, அது வந்துகிட்டே தான் இருக்கும். பட் முக்கியமாக 5 இன்னைய சூழலில் பயன்படுத்தக்கூடியதான் சொல்கிறேன். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட். அதாவது ஒரு ஷேரோட ப்ரைஸ், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னுடைய நேம் வந்து அன்புசீலன் ஒரு ஸ்டாக் இருக்குது. இதனுடைய விலை வந்து 100 ரூபா அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா, இது காயின் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இது தொடங்கும் போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னோட விலை எவ்வளோ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். இன்றைக்கி எவ்வளோ வரைக்கும் என் காயினோட ப்ரைஸ் ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது. சரிங்களா, எதில் ஓப்பன் ஆகிருக்கு, எதில் க்ளோஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போது இந்த சார்ட் தான் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு கேண்டில் அப்படி சொல்கிறோம்ல, இந்த கேண்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ பண்ணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்ஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கா, இதுவே சொல்லிடும் இன்றைக்கி அந்த பர்டிகுலராக அந்த 100 ருபீஸில் ஓப்பன் ஆன ஸ்டாக்கோட வேல்யூ ஹையாக எவ்வளோ ரீச் ஆகிருக்கு. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு இதில் வெறும் பிக்சர் மட்டும்தான் தெரியும். சரிங்களா, ஸோ ட்ரேடு எடுக்கிறவங்களுக்கு இதனுடைய புரிதல் நல்லாவே இருக்கும், எடுக்காதவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறதுனால கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து 100லேருந்து 110 வரைக்கும் போயிட்டுருக்கும். அதை ஹையஸ்ட்டாக மார்க் பண்ணும். சரிங்களா, அப்புறம் 110 போயிட்டு அதுலேலாம் நிற்காது, சஸ்டெயினாக எப்படி என்ன கீழே இறங்கலாம். முடியும் போது என்ன பண்ணலாம், 105 முடியலாம். அதை என்ன பண்ணுவோம், க்ளோசிங் அன்னைக்கு முடிஞ்சோ க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுல அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கலாம், அதான் இந்த 100ங்கிறது தான் ஓப்பனிங் ப்ரைஸ். அப்புறம் 100க்கு கீழே போயிட்டு வந்திருக்கும், ஏன்னா ஜிக்ஸாக்காக தானே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ கீழே போயிட்டு வர்றது லோவஸ்ட்டு 95 தொட்டுட்டு வந்தால் அது லோ அப்படிங்கிறது மார்க் ஆகும். இது ஏன் எனக்கு தெரியணும், இது நம்ம பார்த்தாலே தெரியும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டில், அதாவது நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ஓரியன்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இதை பார்த்த உடனே ஒரு ஈஸியாக ஒரு புரிதலுக்கு இந்த சார்ட்டை, ஏதோ ஒரு சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை பார் சார்ட் வந்து பெருவாரியாக இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சார்ட் தான். இந்த சார்ட்டை எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றது. சரிங்களா, அதாவது லைன் சார்ட்டை பொறுத்த மட்டும் ஃபண்டமெண்டல் அண்ட் வைட்லி யூஸ் சார்ட் டைப். சரிங்களா, அதாவது நீங்கள் லாங் ரன்னில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறீங்க, ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறீங்க அப்படின்னா அதனுடைய ஹை லோ. சரிங்களா, இதை மட்டும் இது உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு லைன் சார்ட் உங்களுக்கு பேஸை கொடுத்துரும். இன்றைக்கி ட்ரேடர் பெருவாரியாக யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சார்ட் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு காட்டக்கூடியது இந்த மாதிரியான டிசைனில் தான் இருக்கும். இதுதான் கேண்டில் ஸ்டிக். சரிங்களா, ஸோ இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பான் மோஸ்ட் வைட்லி யூஸ் டூல் பை ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிறைய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த சார்ட் தான். ஸோ இந்த கேண்டிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு விக் ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த லைனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ட்ரேடுக்கு வரும்போது இந்த சார்ட்டை பற்றி ரொம்ப நல்ல ஒரு புரிதலோடு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த ஷேடோ லைன் சொல்கிறேன்ல, அது கீழே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா லோனே மார்க் பண்ணிடலாம், அது மேலே இருக்கிறத ஹைன்னு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த லெவலில் இருக்கும். இதுதான் ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ஆனது இதில் இருக்கும். சரிங்களா, இது சிக்ஸாக் அந்த ட்ராவல்லே போயிட்டுருக்கும். சரிங்களா, இதுக்கு நிறையா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேண்டலுக்கும் ஒரு நேம் இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா டோஜினா என்னென்னு படிக்கணும், ட்ராகன் ஃப்ளை டோஜினா என்னென்னு படிக்கணும், ஹேமர்னா என்னென்னு படிக்கணும், இன்வெர்டட் ஹேமர்னா என்னென்னு படிக்கணும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி பெருவாரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். சரிங்களா, 4வதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரென்கோ சார்ட். இதுவுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். சரிங்களா, இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும், இங்கே ஒரு லெவலில் பிரேக் ஆகும்போது.
சரிங்களா. இதில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, இங்கே ரெட் கலராக இருக்கா, இந்த ரெட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் சைட் போவாங்க, க்ரீனாக நிறையா இருந்துச்சுன்னா பையிங் சைட் போவாங்க. இது ஜென்ரல். இதுக்குள்ளே வந்துட்டு டெக்னிக்கல் அனலைசஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ரென்கோ சார்ட்டில் பெருவாரியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேவையில்லாத நாய்ஸ் இருக்கும். ஒரு கேண்டிலோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி போய் முடியும். ஆனால் ரென்கோவை பொறுத்த மட்டும் அந்த மாதிரியான இஷ்யூ இதில் இருக்காது. அப்புறம் கடைசியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட். சரிங்களா. இதில் XO அப்படின்னு இருக்கும். இதை இங்கே பார்க்குறத காட்டிலும் உங்களுக்கு நான் லைவ் சார்ட்லேயே ஷோ பண்ணுறேன். அதாவது இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சார்ட் பேட்டர்ன் வியூ பண்ணுற இடத்துல உங்களுக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா. கேண்டில் ஸ்டிக் வேணுமா, பார் சார்ட் வேணுமா, சரிங்களா, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே XNO அப்படின்னு இருக்குல்ல, அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே XOன்னு இருக்கும், இங்கே பார்க்கச்சே தெரியாது. பட் என்ன அப்படின்னா இதனுடைய டைம் ஃப்ரேம் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். சரிங்களா. இங்கே எக்ஸாக இருக்கிறது எல்லாமே க்ரீன், ஓவாக இருக்கிறது எல்லாமே ரெட் அப்படிங்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக்கையும் நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், ட்ரேடாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மைக்குமே நீங்கள் ஒரு ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும், இப்போ கேண்டில் ஸ்டிக் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் இது தொடர்ந்து மேலே போகுமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ இதில் நீங்கள் தெளிவானால் தான் இனிஷியல் டைமில் நீங்கள் ட்ரேடில் இதில் தெளிவானால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே வரும்போது இனிஷியலாக பிகினராக இருக்கிறீங்க, இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒரு சார்ட்டில் ரொம்ப ஃபெமிலியராக இருங்க. அது இன்றைக்கி ரொம்ப பேர் யார் யூஸ் பண்ணுறாங்க, மோர் பீப்புள் ஆக்சஸ் அப்படின்னு இருக்குல்ல, யார் நிறையா பயன்படுத்துகிறாங்களோ அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கான தெளிவான பிம்பம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். நமக்கு இல்லாத ஐடியாவும் யாரோ ஒருத்தர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபேமஸாக இருக்கிறத என்றைக்கும் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இந்த சார்ட் பேட்டர்னும் ரொம்ப தெளிவாக கற்றுக்குங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.